வணக்கம் ஜனகன். வணக்கம் சார். அப்புறம் நியூமேக்ஸ் சம்பந்தமா பழைய வீடியோகளை இப்ப நம்ம திருப்பி கேட்கிறப்ப இப்பதான் தெரியுது அவங்க எப்படி எல்லாம் மக்களை வந்து பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப அது மாதிரி இப்போ ஒரு வீடியோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய மத குழுமார் ஒருத்தர் பேசின வீடியோ கேட்டேன். அவர் சொன்னதுதான் நமக்கு போல இருக்கு. இப்ப இல்ல, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோ நானும் கேட்டேன். இப்ப அதுல நியூமேக்ஸ் வழக்குல நம்ம இப்ப நடப்பு நிகழ்வுங்கிறது நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவுக்காக காத்துட்டு இருக்குது. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தரப்புல அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. இப்ப இதுக்கு வெளியில இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு சுருள் வட்டம் போட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, இவங்க எப்படியெல்லாம் இயங்கி இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இப்ப நேத்து முன்னாடி போட்ட வீடியோல வந்து எப்படி மண்டையை கழுவுனாங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதாவது இஸ்லாமியர்களோட இருக்கிற ஏரியா இருக்குல்ல, அங்க உள்ள ஆட்களை வந்து அவன் தயார்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாங்கின கேட்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், யார்கிட்ட கேட்டா நிவர்த்தி ஆகாங்க. அப்படிதான் அவங்க வந்து மத உருவாட்ட கேட்கறாங்க. ஏன்னா அவங்க வந்து சரியான பிசினஸ் பண்ணாம, ஏன்னா அவங்களும் நமக்கு வந்து நம்ம கிட்ட தொலைபேசியில பேசின ஆட்களே பாத்தீங்கன்னா தொண்டி, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அப்புறம் கேரளாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ், கேரளாவில் போய் முஸ்லீம்ஸ் எல்லாம் அங்கேயும் போய் கூட்ட கூட்டமா போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 5 வருடங்களுக்கு முன்பு இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அந்த இஸ்லாம் மார்க்க சொற்பொழிவாளரை நோக்கி அந்த கேள்வியை வந்து கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து எங்க பகுதியில நியூமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்காரங்க 4 லட்சம் ரூபாய் வந்து காசு கொடுத்தா உடனே வந்து எங்க பேர்ல வந்து நிலத்தை வந்து பத்திரம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. காசு கொடுத்த அடுத்த மாசத்துல இருந்து 6000 ரூபாய் மாதந்தோறும் தரேன்னு சொல்றாங்க. 3 வருஷம் அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க. 3 வருட முடிவுல வந்து ஓட்ட பணத்தை 4 லட்சத்தை அப்படியே கொடுத்துருவாங்க. மாசம் 6000 3 வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த லாபத்திலயும் ஒரு குறிப்பிட்ட பங்கு தாரன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கப்படி இந்த செயல்ல ஈடுபடலாமா அப்படிங்கிற கேள்வி அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப அந்த இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவாளர் அதுக்கு வந்து நல்ல அருமையான பதில சொல்லியிருக்காரு. நல்லா இங்க நோட் பண்ணுவீங்க. 5 வருடங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்து பாயிண்ட். அவர் சொன்னதனுடைய வந்து ரொம்ப மையமானது. எந்த இதுல வேணாலும் நீ முதலீடு பண்ணு, அது பிரச்சனை கிடையாது. என்ன பிசினஸ், அந்த பிசினஸ் மூலமா வந்து என்ன லாபம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து உனக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு அவங்க வந்து சொல்றாங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து இஸ்லாம் சொல்லுதுன்னு அந்த குரான் வாசகத்தை அப்படியே வந்து அவருடைய மொழியில வந்து வாசிக்கிறாரு. வாசிச்சு அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப அதுல இருந்து என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. குறிப்பா மூடு மந்திரமா அந்த விஷயம் வந்து இருக்கக்கூடாது. அதை நீ வந்து பாத்துக்கோ. நீ அதாவது நீ சொன்ன பத்தியா 4 லட்சம் ரூபாய் போட்டா வந்து பத்திரம் பண்ணி கொடுத்துருவாங்களாம், அடுத்த மாசமே காசு கொடுத்துருவாங்களாம், 3 வருஷம் கழிச்சவன வந்து 4 லட்சத்தை அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்களாம். நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா மோசடிக்கான வாசல் திறந்திருக்கிறது என்று இதை வந்து கருத முடியும். கச்சிதமா சொல்லியிருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்கிறதுதான் இதுல வந்து ஹைலைட்டான விஷயம். இந்த பேச்சினுடைய இறுதியில அந்த வீடியோவை நம்ம வந்து வெளியிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திருப்பாலைக்குடிலேருந்து வரேன். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து பரவாயில்ல நியூமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 4 லட்ச ரூபாய் பணம் போட சொல்கிறாங்க. போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம பேரில், இப்போ என்னோடய பேரில் அதை வந்து பதிவு பண்ணி எனக்கு பத்திரம் கொடுத்துட்றாங்க. மாதம் மாதம் எனக்கு வந்து அதிலேருந்து 6000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அதாவது அது 3 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா. 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 4 லட்சம் முழுசாக கொடுத்து அதிலிருந்து லாபத்தையும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது வந்து மார்க்கப்படி இது அனுமதிக்கப்பட்டதா, அல்லது நம்மளோட உழைப்பு இல்லாமல் அப்படியே அந்த பணத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாமா மாதம் மாதம்? அதாவது இந்த பிஸ்னஸ் இந்த ஏரியாவில் டெவலப் ஆகிட்டு வருதுங்கிறாங்க. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் என்ன பிஸ்னஸ்ஸு, அதில் என்ன விற்பனை பண்ணுறாங்க, அதில் எத்தனை % லாபம் கிடைக்குது, அதிலேருந்து எத்தனை % நமக்கு லாபத்தை கொடுக்குறாங்க, எல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். வியாபாரம்னு சொன்னாலே வியாபாரத்துக்கு இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறோம், அதிலிருந்து மாதம் இவ்வளோ தூரம் வியாபாரம் நடக்குது, இத்தனை % அதில் லாபம் நமக்கு கிடைக்கும், மொத்த லாபத்தில் உங்களுக்கு 2% தர்றோம், 3% தர்றோம் அப்படின்னு அந்த கொடுக்கல் வாங்கல் பொருளாதார அம்சங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கணும். வியாபாரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அஜலும் மாலும் கைலும் மாலும் வசனும் மாலும்,
அதனுடைய தவணை, அதனுடைய எடை, அதனுடைய அளவு எல்லாமே அறியப்பட்டதாக இருக்க வேண்டும். எதுவுமே பிளாங்கா தெரியாம என்னன்னு தெரியலப்பா ஏதோ செய்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன நடப்புங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கணும். நீங்களே அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கலாம் பணத்தை கொடுத்துவிட்டு. ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, என்ன வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த வியாபாரத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதுலேருந்து எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க என்கிற விவரமெல்லாம் தெரிஞ்சு தான் வியாபாரம் செய்யணும். தெரியாமல் மூடு மந்திரமாக இருந்துச்சுன்னா அதில் மோசடிக்கு வாய்ப்பு திறந்திருக்கிறது, வாசல் திறந்திருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இது அப்படி தான் தெரிகிறது. பார்த்த உடனே என்ன தெரியுது, ஒரு லேண்டையும் கொடுத்துட்றாங்க, கொடுத்துவிட்டு மாதம் மாதம் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்ச காலத்துக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்ச காலத்துக்கு பிறகு மொத்தமாக சுருட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானோடு வருகிறவர்களால் தான் இப்படி கொடுக்க முடியும். வெறும் இடத்துல பணத்தை போட்டு எப்படி அதுலேருந்து என்ன இன்கம் உண்டாகும், என்ன வரும், அல்லது இப்படியாவது இருக்கலாம். இப்போ நீங்கள் கொடுத்துருங்க, ஒரு 5 வருஷத்தில் அந்த ஏரியா டெவலப் ஆகிரும், டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம், நல்ல டெவலப் ஆனதுக்கு பிறகு அதை நாங்கள் விற்போம், விற்றோம்னா அது இத்தனை மடங்கு பெருகும், அப்படி பெருகுகிற நேரத்தில் இத்தனை % உங்களுக்கு லாபம் தர்றோம் அப்படி சொன்னால் கூட ஒரு ஏற்க தகுந்த வாய்ப்பு இருக்கிறது நம்ம நம்பலாம். ஒன்றுமே இல்லை, கொண்டு வந்து போட வேண்டியது, போட்ட உடனே அடுத்த மாதத்துலேருந்து காசு தர வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மார்க்கத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. நடைமுறை வாழ்க்கையில் சிந்தனைக்கு யோசித்து பார்த்தா கூட இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்ய முடியாத ஒன்று செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் மோசடிக்கான வாசல் தான் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதுங்கிறது நம்மளால் யூகிக்க முடிகிறது. எனவே இது தவிர்த்து இது சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது இது ஏற்புடைய வியாபாரமாக நமக்கு தெரியல.